بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாரது வழியை பின்பற்றி நடந்த எல்லா மனிதர்கள் மீதும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள் பித்அத்துக்கள் என்றும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சில விடயங்களை ஈமான் கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அந்த ஈமானுடைய விஷயங்களிலே அல்லாஹ்வை நம்புவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ரசூல்மார்களை நம்புவதை போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புவதை போன்று நன்மை தீமையாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வெளிப்படுகின்றது என்று நம்புவதை போன்று 6 ஈமானுடைய அம்சங்களிலே மிக பிரதானமாக அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், மறுமை நாள் நிகழ இருக்கிறது, மறுமை நாள் என்று உண்டாக இருக்கிறது, அந்த நாளிலே அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்ப்பான் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பியே ஆக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த இஸ்லாத்திலே நாம் இந்த மார்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஏதோ ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த இஸ்லாத்தில் நாங்கள் இல்லை. உலகத்திலே ஏதாவது லாபங்களை அடைந்து கொள்வதற்காக இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை ஒரு நாள் அழித்து விடுவான். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு சூரிலே அழிக்குகின்ற இந்த உலகத்தை திருப்பி வேறொரு உலகமாக மாற்றி அல்லாஹு தஆலா எங்களை எழுப்பாட்டுவான். அந்த எழுப்பாட்டுகின்ற அந்த நாளை பற்றி குர்ஆன் பல பேர்களை கொண்டு அழைக்கிறது. அது யௌமுல் ஹிசாப்.
இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு கணக்கு கேட்கின்ற நாள் அந்த நாள். யௌமுன் நுஷூர், அது மக்கள் எல்லாம் ஒரே மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுகின்ற நாள் அந்த நாள். யௌமுல் கியாமா, அது இறுதி நாள் அந்த நாள் என்று குர்ஆன் பல இடங்களிலே பலவாறாக அந்த நாளை பற்றி சொல்கிறது. அந்த நாளில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எழுப்பாட்டுகின்ற அந்த நாளில், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களாக இருந்து நல்ல நன்மைகளை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் இபாதத்து செய்கிறோம். நாங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மறுமையை பற்றி, அந்த கியாம நாளுடைய கோரத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் விலாவாரியாக எங்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா எப்படி விசாரிப்பார், விசாரிக்கின்ற நாளிலே விசாரணை எப்படி அமைந்திருக்கும், மனிதர்களுடைய நிலை அந்த நாளிலே எப்படி அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், மனிதர்கள் என்ன அல்லோலப்படுவார்கள் என்பது போன்ற விடயங்களை, மறுமை சம்பந்தமான விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட குர்ஆனும் மிக தெளிவாக கோரமாக சொல்லுகின்ற காட்சியை எங்களால் பார்க்க முடியும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையிலே எங்களை படைத்த இறைவனை எங்கள் கண்களால் பார்க்க முடியுமா, பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட பொழுது அந்த நாள் ஒரு பௌர்ணமி நாளாக இருந்தது. முழு சந்திரனும் வானிலே இருக்கக்கூடிய நாளாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து, அந்த கேள்வியை கேட்ட மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் துதாரூன ஃபீ ருயத்தில் கமர், இதோ இருக்கிறது இந்த வானத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இருக்கிறது, இந்த சந்திரனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கிறதா, அந்த சந்திரன் உங்களுக்கு மங்களாக தெரிகிறதா, அதை பார்க்காமல் அதை காண முடியாத அளவுக்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், லா யா ரசூலல்லாஹ், தெளிவாக நான் சந்திரனை பார்க்கிறேன், முழு சந்திரனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதையும் விட இந்த பௌர்ணமி நாளிலே நீங்கள் சந்திரனை பார்ப்பது எவ்வளவு தெளிவாக உங்களுக்கு வானத்திலே சந்திரன் விளங்குகிறதோ, அதையும் விட தெளிவாக நாளை மறுமையிலே அல்லாஹுவை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யுஹ்ஸருன் நாஸ் யௌமல் கியாமத்தி இலல்லாஹி, அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உங்களை ஒரே ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ப்பான். அந்த மைதானத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து வபரஸூ லில்லாஹி அல் வாஹிதில் கஹார், இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பூமி இப்பொழுது எந்த நிலையிலே இருக்கிறதோ அந்த வடிவத்திலே இல்லாமல் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மறுமை நாளாக இதை மாற்றுகின்ற பொழுது இதே பூமியை வேறொரு பூமியாக அல்லாஹு தஆலா மாற்றுவான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த பூமியை அல்லாஹு தஆலா தூளாக மாற்றி, வானங்களை அல்லாஹ் சுருட்டி வீசி, நட்சத்திரங்களை எல்லாம் அல்லாஹ் இழுத்து வீசி, சூரியன் சந்திரனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் இழக்க வைத்து வேறொரு நிலையை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு உருவாக்குவான் என்பதாக குர்ஆன் மறுமையை பற்றி சொல்கிறது. இப்படி நிறைய வசனங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாளை மறுமையிலே விசாரணைக்காக அல்லாஹு தஆலா வருவான். யஅதி யௌமல் கியாமத்தி ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களை விசாரிப்பதற்காக எப்பொழுது அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அடியாருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய முதலாவதான சந்திப்பு, விசாரணைக்காக அல்லாஹு தஆலா உங்கள் முன்னிலே வருவான் என்பதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அல்லாஹ்வை பார்க்கின்ற அதிர்ஷ்டம் அது நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும் என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கின்ற பொழுது மனிதர்களை அல்லாஹு தஆலா எந்த நிலையிலே வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை கபரிலிருந்து எழுப்பாட்டுகின்ற பொழுது உங்களுக்கு ஆடை இருக்காது, நீங்கள் வெறுங்காலோடு இருப்பீர்கள். நீங்கள் ஹத்னா செய்யப்படாத எப்படி பிறந்தீர்களோ அதே வடிவத்திலே அல்லாஹு தஆலா உங்களை நாளை மறுமையிலே கபரிலிருந்து வெளியாக்குவான் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சூஷகமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரே மைதானத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் இந்த நிலையிலே எழுப்பாட்டினால் பெண்களும் ஆண்களும் என்ற ஒரு கேள்வியை முற்றுப்புள்ளியாக கேட்டார்கள். அதாவது ஒரு மைதானத்திலே நிர்வாணிகளாக, செருப்பில்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக ஆண்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தால் வெக்கமாக இருக்குமே, அவர்கள் இவர்களை பார்த்துக் கொள்வார்களே என்று ஆயிஷா நாயுடைய கேள்வியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு, யா ஆயிஷாவே, அன்னாசு, அந்த நாளிலே மனிதர்கள் இன்னொருவரை பார்ப்பதையும் விட கோரம் அதிகமாக இருக்கும், முசீபத்து அதிகமாக இருக்கும், அதனுடைய தண்டனைகள், அதனுடைய கோரம், அதனுடைய கடுமையான காட்சிகள், மனிதர்கள் இன்னொருவரை பார்ப்பதற்கான நேரமோ உணர்வோ சந்தர்ப்பமோ ஒன்றுமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்படி மறுமை நாள் என்பது, விசாரணைக்குரிய நாள் என்பது மிகவும் கடுமையான ஒரு நிலையிலே அல்லாஹு தஆலா அந்த நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற பொழுது கூட யாரையும் கூட்டமாக விசாரிக்க மாட்டான். என்னை தனியாக, உங்களை தனியாக, ஒவ்வொருவரையும் தனியாக அல்லாஹு தஆலா விசாரணைக்கான தயார் நிலையை அந்த நாளிலே அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், உலகத்திலே எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் உதவி தேடி யாரையெல்லாம் நாடுவோமோ அல்லாஹு தஆலா அந்த உதவிகளை எல்லாம், அந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா விரோதிகளாக மாற்றுகின்ற நாள் அந்த நாள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமையிலே சூர் ஊதப்பட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன, உங்களுக்கு இடையிலே குடும்ப உறவு என்ற உறவு, தந்தை மகன் என்ற உறவோ, கணவன் மனைவி என்ற உறவோ, சகோதர சகோதரி என்ற உறவோ ஒன்றுமே இல்லை. வலா யதசாஅலூன், தன் தந்தையை பற்றி மகன் ஒரு பொழுதும் கேட்கவே மாட்டார், தன் கணவனை பற்றி மனைவி ஒரு பொழுதும் கேட்கவே மாட்டார். நாங்கள் ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை சந்தித்தால் சில நேரத்திலே இதே கஷ்டத்துக்கு உட்பட்ட என்னுடைய சொந்தக்காரர்களை பற்றி நாம் விசாரிப்போம். அவருக்கு என்ன நடந்திருக்கும், இவருக்கு என்ன நடந்திருக்கும், தாய்க்கு என்ன நடந்திருக்கும் என்று உலகத்திலே துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது உறவுகளை விசாரிக்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இடையிலே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவர்களுக்கு இடையிலே உறவும் இல்லை, உறவுகள் வேறு, அதாவது விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அல்லாஹு தஆலா உறவுகளை எதிரியாக மாற்றி வைக்கின்ற நாளாக அந்த நாள் இருக்கும் என்றார்கள். அந்த நாளில் யாருமே பேசவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கபர்களிலிருந்து மனிதர்களை எழுப்பாட்டி அந்த மைதானத்தின் பக்கம் அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுடைய முனங்கல் சத்தத்தை தவிர வேறொரு சத்தமும் அந்த நாளிலே இருக்காது. யாரும் பேசவும் மாட்டார்கள். மிக பிரமாண்டமான படைப்புகளாகிய மலக்குமார்கள் கூட அல்லாஹ் என்ன உத்தரவை போட இருக்கிறானோ அதற்கு செவி சாய்த்துக் கொண்டிருப்பார்களே தவிர ஒன்றுமே பேசாத ஒரு நிலையிலே அந்த நாளை அல்லாஹு தஆலா பயங்கரமான ஒரு நாளாக அமைத்து வைத்திருக்கிறான். எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கான உறவுகளும் இல்லை, தந்தை மகன் என்ற உறவு இல்லை, கணவன் மனைவி என்ற உறவு இல்லை. சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்களுடைய உறுப்பை அல்லாஹு தஆலா பேச வைப்பானாம். எந்த உறுப்பு உலகத்திலே பேசியதோ அந்த வாய்க்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டு அந்த வாயை அல்லாஹு தஆலா, அதாவது பேசாமல் அதற்கான முத்திரையை அடித்து விட்டு அடுத்த உறுப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாக அல்லாஹு தஆலா அந்த நாளை மாற்றிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் கோரம் தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் அலைகின்ற நாளிலே
அந்த நாளில் நபிமார்கள் மட்டும்தான் அல்லாஹ்வோடு பேசுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, நபிமார்களும் ரசூல்மார்களும் மட்டுமே அல்லாஹ்வோடு பேசுவார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஆதமே, நீங்கள் உலுல் ஆஸம் 5 நபிமார்கள் கூட்டத்திலே அதாவது வித்தியாசமான உங்களுக்கு தனியான சிறப்பு வழங்கப்பட்ட நபிமார்கள் கூட்டத்திலே நீங்களும் ஒருவர். எனவே அல்லாஹ்விடத்திலே விசாரணையை ஆரம்பிங்கள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக ஒட்டுமொத்த மனிதர்களும் அவர்களிடத்திலே போவார்கள். அவர் இன்னொரு நபியை காட்டுவார், அந்த நபியிடம் ஓடுவார், அவர் இன்னொரு நபியை காட்டுவார். அந்த அளவுக்கு அந்த நாளுடைய கோரம் அதிகமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாளில் அந்த கோரத்தை, அந்த கடுமையை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உலகத்தில் நாங்கள் செய்த நன்மைகள், உலகத்தில் நாங்கள் செய்த இபாதத், உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் நன்மையான காரியங்கள் என்று செய்தோமோ, இந்த ஒன்றுதான் நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் விமோசனமான மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்திலே கொண்டு போய் வைக்கும். இதை தவிர என்னுடைய உறவோ மலக்குமார்களோ எனக்கு தெரிந்தவர்களோ அங்கு யாருமே உதவி செய்ய வரமாட்டார்கள். அது யா நப்சியுடைய நாள், யா உம்மத்தி என்ற நாள். அது நபிகளார் மட்டுமே என் சமூகம் என் சமூகம் என்று பேசுவார்களே தவிர, அவரை தவிர எல்லோரும் யா நப்சி என்று சொல்லுகின்ற நாளில் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இந்த கோரத்தன்மையிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரே ஒரு காரியம் நாங்கள் உலகத்திலே செய்கின்ற நன்மைகள், நாங்கள் தொழுகின்ற தொழுகை, எங்களுடைய நல்ல காரியங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எங்களை விமோசனமாக்கி வைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உன்னுடைய ஏட்டை, உன்னுடைய அதாவது நீ செய்த அந்த காரியங்கள் பதிவு செய்யப்பட்ட புத்தகத்தை நீயே வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உனக்கு இன்றைய நாளில் கணக்கு தீர்த்துக் கொள்வதற்கு இந்த புத்தகமே உனக்கு போதுமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அந்த மனிதன் அந்த புத்தகத்தை வாசிப்பான். அது வலது கையில் கிடைத்தால் அவனுக்கு சந்தோஷமான நாளாக, அவன் எல்லோரிடத்திலும் சொல்லித் திரிகின்ற சந்தோஷப்படுகின்ற நாளாக அந்த நிலைமை அவனுக்கு அமையும். அது இடது கையில் கிடைத்து விட்டால் அது இன்னும் சிரமமான ஒரு நாளாக அமையும் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு மறுமையை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முன்வைக்க போவது எங்களுடைய இபாதத், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, நாங்கள் கொடுத்த தர்மம், எங்களுடைய நல்ல காரியங்கள், எல்லா நன்மைகளையும் வைத்து எங்களை அல்லாஹ் தீர்மானிக்க போகிறான். இந்த நிலையில் நாளை மறுமையிலே சில கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். நாளை மறுமையிலே இவர்களெல்லாம் நன்மையை தூக்கி கொண்டு வருவார்கள், நன்மை அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று அவர்கள் யுஹ்சினூன சுன்ஆ, நான் தொழுதேன், நான் நோன்பு நோட்டேன், நான் நல்ல காரியங்கள் செய்தேன் என்ற நினைப்பிலே, என்ற எண்ணத்திலே, என்ற தைரியத்திலே அவர் நாளை மறுமையிலே வருவார். அவருடைய புத்தகத்தை திறந்தா அந்த புத்தகம் எல்லாம் ஒயிட் வாஷ், ஒன்றுமே இல்லை. அவர் தொழுகைக்கான கூலி அங்கே இல்லை, அவருடைய நன்மைகளுக்கான கூலி அங்கே இல்லை. இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சில கூட்டத்தை எச்சரிக்கை செய்தார்கள். அவர்களிலே முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? அர்ரியா. இந்த உலகத்திலே இபாதத் செய்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈடுபாடாத உலக லோக்கங்களுக்காக முகஸ்தூதிக்காக இபாதத்து செய்தவர்கள். யாரோ ஒருவர் பார்க்கிறார், யாரோ ஒரு சமூகம் என்னை பார்க்கிறது, நான் ஒரு இபாதத்தாளி, நான் ஒரு நல்ல ஒரு சதகாவாளி, நான் நல்லாக நோன்பு பிடிக்கிறவன், நான் நிறைய தொழுகிறவன் என்ற ஒரு உலக லாபத்துக்காக அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் இல்லாத ஒரு நோக்கத்திலே செய்யப்பட்ட இபாதத்துகள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஜீரோ, ஒயிட் வாஷாக, எந்த கூலியும் இல்லாதவர்களாக அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுடைய புத்தகத்தை புரட்டுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமாக பரவலாக பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற உதாரணம் 3 நபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஒன்று யார்? செல்வந்தன், தன்னுடைய சொத்திலே இருந்து தர்மம் செய்தவர். தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வார், யா அல்லாஹ், நான் உன் பாதையிலே தர்மம் செய்தேன் என்று அவர் சொல்லுவார். அவர் செய்த தர்மத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதத்த, பொய் சொல்லுகிறாய், உலகத்திலே தர்மம் செய்தது உண்மை,
ஆனால் எனக்காக செய்யவில்லை. உலகத்திலே தர்மம் செய்தது உண்மை, ஆனா என்னுடைய நன்மையை எதிர்பார்த்து செய்யவில்லை. உலகத்திலே எதை நோக்கமாக கொண்டு தர்மம் செய்தாயோ அந்த தர்மத்துக்கான கூலியை, அதற்கான பிரதிபலனை உலகத்திலே நீ அடைந்து கொண்டாய். எனவே இங்கே உனக்கு அதற்கான கூலி இல்லை, நரகத்திலே இழுத்து வீசப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னொரு மனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர் ஒரு ஆலிம், அவர் மார்க்கத்தை படித்த ஒரு தாயி. அல்லாஹ்விடத்திலே வந்து முறைப்பாடு செய்வார், யா அல்லாஹ், உன் மார்க்கத்தை படித்து உன் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, எத்தி வைத்தாய், ஆனால் எத்தி வைக்கின்ற நோக்கத்திலே நீ தவறு. எத்தி வைத்தது எனக்காக அல்ல, உலகத்திலே நீ பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும், நீ ஒரு பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும், நீ ஒரு தாய் என்ற பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக செய்தால் நரகத்திலே இழுத்து வீசப்படும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸ் இல்லாத அமல்களுக்கு கூலியை நரகம் என்று சொன்னார்கள். இந்த இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படுகின்ற இபாதத்துக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், சில மனிதர்கள் வருவார்கள். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், அவர்களுடைய தொழுகைகளும் நோன்புகளும் ஜக்காத்துகளும் நல்ல காரியங்களும் மூட்டை மூட்டையாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய தொழுதிருப்பார், அந்த அளவுக்கு நிறைய இபாதத் செய்திருப்பார். அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எந்த பெருமானமும் இல்லை. ஏன்? அவருக்கு விசாரணை வருகின்ற பொழுது, அல்லாஹ் அவரை விசாரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு எதிரான ஒரு மனிதர் வந்து நிற்பார். யா அல்லாஹ், ஷதமஹாதா, உலகத்தில் அநியாயமாக எனக்கு இவன் ஏசினான், உலகத்தில் அநியாயமாக என் மானத்தை வாங்கினான், உலகத்தில் அநியாயமாக என் மானத்திலே விளையாடினான், உலகத்தில் அநியாயமாக என்னுடைய சொத்தை எடுத்தான், உலகத்தில் அநியாயமாக என்னை பேசித் திரிந்தான். எனவே இவன் விஷயத்திலே எனக்கு நீதம் செலுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஒருவர் வருவார். அல்லாஹ் தஆலா அவனுடைய நன்மைகள் எல்லாம் இவனுக்கு கொடுக்கப்பட்டு, நன்மைகள் கொடுப்பதற்கு தீர்ந்தவுடன் யாரெல்லாம் அவனுக்கு எதிராக முறைப்பாடு செய்ய வருகிறார்களோ அவனுடைய தீமையை இவனுக்கு கொடுக்கப்பட்டு நாளை மறுமையிலே திவாலான சமூகமாக. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், உலகத்துல உங்களுக்கு வங்கரோத்துக்காரர், பங்களோட்டாய் திவாலாகிறவரை பற்றி உங்களுக்கு தெரியும், மறுமையில பங்களோத்து யார் என்று தெரியுமான்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், பங்கரோத் என்றா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தாருக்கு தீனாரு திர்ஹம் தங்க காசி வெள்ளி காசி இருந்து செல்வத்தில் இருந்து அவர் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்து போனாரோ அவர்தானே வங்கரோத்துக்காரர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, அவரல்ல வங்கரோத்துக்காரர். வங்கரோத்துக்காரர் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே நிறைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார். அவர் நினைப்பார் அவருடைய தொழுகை அவரை காக்கும் என்று, அவருடைய நோன்பு நல்ல காரியங்கள் எல்லாம் அவரை காக்கும் என்று நினைப்பார். ஆனா நாளை மறுமையிலே அது அவருக்கு பிரயோசனம் அளிக்காது, பயனளிக்காது. ஏனென்றால் அவர் அல்லாஹ்வோடு நடந்து கொண்ட முறையிலே அவர் தொழுதிருப்பார், நோன்பு நோட்டிருப்பார், நல்ல காரியங்கள் செய்திருப்பார். உலகத்திலே மனிதனுடைய தொடர்பிலே நிறைய தவறு செய்தார், நிறைய அநியாயம் செய்தார், நிறைய குத்தம் செய்தார். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே இவர் அநியாயம் செய்து நடந்து கொண்டதனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட அந்த நன்மைகளை இழக்க வேண்டிய நிலை வருவாரே, இவர்தான் பங்கரோத்துக்காரர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தோழர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை அநியாயத்துக்காக குத்தம் பிடிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இது இரண்டாவது நபர். மூன்றாவது நபரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர் யார்? நாளை மறுமையிலே மிகவும் எச்சரிக்கையான ஒரு கூட்டம், மூன்றாவது கூட்டம். எங்களுக்கு தெரியாமல் நாங்களே எங்களுடைய இபாதத்துகளை அழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற கூட்டம் இந்த கூட்டம். ஏனென்றால் அநியாயம் செய்கின்றவன் அநியாயம் என்று தெரிந்து கொண்டுதான் அவன் செய்கிறான். அதே நேரத்திலே இஹ்லாஸ் என்பது அவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம். ஆனால் மூன்றாவது கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் அவர்கள்? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாத்திலே நான் சொல்லாத காரியங்களை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய அமல்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கே திருப்பி வீசப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்களிலே, இஸ்லாத்தை விளங்கியவர்களிலே தவறாக விளங்கிய ஒரு கூட்டம் இந்த சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். மார்க்கத்தை தன்னுடைய சுய புத்தியால் தான் விரும்புகின்றதை மார்க்கமாக செய்யக்கூடிய
தான் எதையெல்லாம் நல்லதாக பார்க்கிறார்களோ அவைகளெல்லாம் இபாதத்தாக செய்யக்கூடிய ஒரு சமூகம் தவறாக இந்த இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பது இது இறக்கி வைக்கப்பட்ட மார்க்கமே தவிர யாருக்கும் உருவாக்குவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பு, அந்த படைப்புகளிலே நபிமார்களுக்கு கூட அல்லாஹு தஆலா கொடுக்காத அதிகாரம் அல்லாஹ்வுடைய அதிகாரம். எப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலே படைக்கும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறதோ, இந்த உலகத்திலே ரிஸ்க் அளிக்கின்ற அதிகாரம் அவனுக்கு இருக்கின்றதோ, எப்படி பாதுகாக்கின்ற அதிகாரம் அவனுக்கு இருக்கின்றதோ, அதே போன்றுதான் இந்த மார்க்கத்தை உருவாக்கி எதை மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளை போடுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாரெல்லாம் அவர்கள் நினைத்ததை போன்று கூடுதல் குறைவு செய்து இந்த மார்க்கத்திலே இபாதத்தை செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை யார் யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது, எந்த கூலியும் இல்லை என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் அழகான உதாரணங்களை வரலாறு எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்ராவை பற்றி ஒரு மனிதர் இமாம் மாலிக்குடைய சபையிலே வந்து கேள்வி கேட்கிறார். இமாம் மாலிக்கிடம் வந்து கேட்கிறார், இமாமே, நான் மதீனாவிலிருந்து உம்ரா செய்ய போகிறேன். நான் மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதாக இருந்தால் எந்த இடத்தில் நான் இஹ்ராம் கட்ட வேண்டும்? இமாம் மாலிக் இந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற நேரத்தில் இமாம் மாலிக் சொல்கிறார், நீ துல் ஹுலைஃபா என்கின்ற பள்ளியில் இருந்துதான், அந்த இடத்தில் இருந்துதான் இஹ்ராம் கட்டி நீ உம்ராவுக்கு போக வேண்டும். திருப்பி அந்த மனிதர் கேட்கிறார், இமாமே, நான் துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே இருந்து இஹ்ராம் கட்டாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து இஹ்ராம் கட்டி நான் உம்ரா செய்தால் என்ன பிரச்சனை? ஏனண்டா மஸ்ஜிதுன் நபவிக்கும் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுன் நபவிக்கும் இமாம் சொல்லுகின்ற அந்த துல் ஹுலைஃபா என்கின்ற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதரின் மஸ்ஜிதுன் நபவிக்கும் இஹ்ராம் எங்க கட்ட வேண்டும் என்று இமாம் மாலிக் ஃபத்வா சொன்னாரோ அந்த இடத்துக்கும் இடையில 5 இல்லாட்டி கூடினா 6 கிலோமீட்டர். ரெண்டு இடத்தையும் வச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பு எதுக்கு சொல்லி இருக்கிறார்? மஸ்ஜிது நபவிக்கு தான் சிறப்பு சொல்லி இருக்கிறார். அதுல தொழுகிற தொழுகை, அதோட ஹரம் எல்ல, அதற்கான பாதுகாப்பு, எல்லா சிறப்பும் எதுக்கு வந்திருக்கிறது? மஸ்ஜிது நபவிக்கு தான் வந்திருக்கிறது. துல் ஹுலைஃபா என்ற இடம் அது சாதாரண ஒரு இடம். அந்த இடத்திலே காலப்போக்கில் தான் பள்ளி வந்திருக்கிறது. உம்ரா செய்தவர்களுக்கு வசதியாக இஹ்ராமை அணிந்து கொள்வதற்காக அந்த நாட்டு கவர்மெண்ட் அமைத்த பள்ளி அந்த இடத்திலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த பள்ளி இருக்கவில்லை, அது ஒரு இடமாகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் எங்க இருந்து இஹ்ராம் கட்டினார்? துல் ஹுலைஃபா என்கிற இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டினார். இவர் இமாம் மாலிக்குடைய ஃபத்வாவிலே ஒரு क्वेश्चन, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பு சொன்ன அந்த பள்ளியிலே இருந்து இஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ராவுக்கு போக போகிறேன் என்றார். இமாம் மாலிக் என்ன சொன்னார்? ஃபித்னாவை உருவாக்காதே, ஃபித்னாவை மார்க்கத்திலே உருவாக்காதே என்று எச்சரிக்கை செய்தார். திருப்பி அவர் கேட்கிறார், 5-6 கிலோமீட்டர்ல என்ன ஃபித்னா வரப்போகுது? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குத்தானே சிறப்பு சொன்னாரே. அந்த பள்ளி அல்லாஹ்வுடைய தூதரின் மஸ்ஜிது நபவி அல்லவா? அந்த பள்ளி கொடுக்கப்பட்ட சிறப்பு இந்த உலகத்திலே மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்ததாக 2வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடத்திலிருந்து நான் இஹ்ராம் கட்டுவதால் என்ன ஃபித்னா வரப்போகிறது என்று கேட்டார். திருப்பி இமாம் மாலிக் சொன்னார்கள், எந்த உம்ராவை உனக்கு ஒரு நபி காட்டி தந்தாரோ, எந்த உம்ராவை இந்த மதீனாவிலே இருந்து கொண்டு உம்ரா செய்யக்கூடியவர் எந்த இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டினாரோ அந்த நபிக்கு அந்த பள்ளியுடைய சிறப்பு தெரியாமல் போச்சா? இஹ்ராம் கட்டுவதாக இருந்தால் அந்த பள்ளியிலிருந்து இஹ்ராம் கட்டுவது இதையும் விட சிறப்பு என்று அந்த நபிக்கு தெரியாமல் போனதா? எனவே கூடாது, ஃபித்னாவுடைய வாசல் என்று இமாம் மாலிக் அவர்கள் ஃபத்வா சொன்னார்கள் என்றால், நாம் நினைப்பதெல்லாம் இந்த மார்க்கத்திலே அழகானதல்ல. நாம் நினைப்பதெல்லாம் இந்த மார்க்கத்திலே கூட்டுவதற்கு அது நல்ல காரியங்களாக இருந்தாலும், அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் இல்லை என்றால் அதற்கு எத்தனை காரியங்கள், எத்தனை சிறப்புகள் நாங்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் இல்லாத கூடுதலாக செய்யப்படுகின்ற இபாதத் சஹாபாக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள், இமாம்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள்,
தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இதற்கு எந்த கூலியுமே இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இபாதத் செய்வது எப்படி முக்கியமோ அதையும் விட முக்கியம் இந்த இபாதத்தை பாதுகாப்பது. இந்த இபாதத்தை நாளை மறுமையிலே எனக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இபாதத்தாக மாற்றி பாதுகாத்துக் கொள்வது எனக்கும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். எப்படி செய்கிறேன், எந்த விதத்தில் செய்கிறேன், யாருடைய வழிகாட்டலிலே செய்கிறேன் என்று படித்து தெரிந்து இபாதத் செய்வது எங்களுடைய இபாதத்துக்கு அது பிரயோஜனமான நன்மை தரக்கூடிய இபாதத்தாக மாற்றும். மாறாக நாங்கள் நினைத்ததை எல்லாம் கூட்டிக் கொண்டு, நாங்கள் நினைத்ததை எல்லாம் இபாதத்தாக மாற்றிக்கொண்டு நாங்கள் இபாதத்து செய்தால் அது நாளை மறுமையிலே நிராகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்லிக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு அழகான ஒரு சம்பவம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலப்பகுதியிலே ஒரு சமூகம் பள்ளியிலே ஒன்று கூடி வட்டமாக உட்கார்ந்து கொண்டு, ஒருவர் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு வட்டமாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், சப்பிஹு மிஅத்தன், நீங்கள் எல்லாரும் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று ஒருவர் நடுவில் இருந்து சொல்லுகிறார். எல்லோரும் ஒரே குரலிலே சுப்ஹானல்லாஹ் 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 என்று 100 தடவை எண்ணி கற்களால் எண்ணிக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள். கப்பிரு மிஅத்தன், நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் அக்பர் என்று 100 தடவை சொல்லுங்கள் என்று இரண்டாவதாக அது முடிந்ததன் பின்னால் சொல்லுகிறார். இப்படி ஒரு கூட்டம் பள்ளியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் மெச்சி பேசின ஒரு சஹாபி, இவருடைய குர்ஆன் ஓதலை நான் கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்ன சஹாபி. அந்த சஹாபி வருகிறார், பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பள்ளியை விட்டு ஓடோடி வந்தார். வந்து யாரை சந்தித்தார்? அந்த நாளிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மார்க்கத்தை பற்றி மிகவும் அறிந்த ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் அவரிடம் வந்து முறைப்பாடு செய்தார். அபு அப்துர் ரஹ்மான், பள்ளிக்கு போகலையா? பள்ளியில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, எனக்கு ஆச்சரியமாகிறதுக்கு பயமாக இருக்கிறது. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்தார்கள். வந்து பார்த்து பள்ளியை பார்த்த உடனே நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு கேட்டார்கள், என்ன காரியம் பண்ணுகிறீர்கள்? நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறோம், நாங்கள் திக்ர் செய்கிறோம், நாங்கள் தக்பீர் சொல்லுகிறோம் என்று அந்த கூட்டத்திலே இருந்து பதில் வந்தது. அந்த நேரத்திலே பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் ஆடைகள் இன்னும் அழியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த பாத்திரங்கள் இன்னும் அழியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ் வரலாறு இபாதத்து அவருடைய வழிகாட்டல் தெளிவாக இருக்கும் பொழுது எங்கிருந்து இதை கண்டுபிடித்தீர்? எங்கிருந்து இதை கண்டுபிடித்தீர்? யார் காட்டி தந்தார்கள்? வட்டமாக இருந்து கொண்டு ஒருவர் நடுவில் இருந்து கொண்டு புதுவிதமான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தார்? திருப்பி அவர்கள் சொன்னார்கள், யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானே, மா அரதுனா இல்லா கைரா, நாங்க நல்லது தானே செஞ்சோம், தீய காரியம் ஒன்றும் இந்த பள்ளியில் செய்யவில்லை, சுப்ஹானல்லாஹ் தானே சொன்னோம், அல்லாஹ் அக்பர் தானே சொன்னோம். திருப்பி அபு அப்துர் ரஹ்மான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்திலே நல்லது என்று சிலதை செய்கிறார்கள், நலவுக்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கவே மாட்டாது, நலவுக்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கவே மாட்டாது. இத்தபிஉ, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள், வலா தப்ததிஉ, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத காரியங்களை எதுவாக இருந்தாலும் உருவாக்க வராதீர்கள் என்று பள்ளியை விட்டு விரட்டினார்கள் என்றால் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட இஸ்லாம் இந்த இஸ்லாம். இப்படித்தான் எங்களுடைய இஸ்லாம் அமைய வேண்டுமே தவிர அது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுவதற்கான ஏவப்பட்டிருக்கிறதே தவிர எங்களுக்கு உருவாக்குவதற்கு யாரும் அதிகாரம் தரவில்லை. அந்த அதிகாரம் நபிமார்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. எனவே இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை உருவாக்கி யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ நாளை மறுமையிலே அவர்களும் மறுமை நாளில் நன்மை இழந்த கூட்டத்திலே சேர்க்கப்படும் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பித்ஆ மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற இந்த பாவத்தை ஒட்டி இமாம் சுஃபியான் இப்னு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், ஒருவர் மது அருந்துகிறார், ஒருவர் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார். இவரையும் விட மார்க்கத்தில் பித்அத் செய்கிறவர், மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை புதிதாக உண்டு பண்ணி நன்மை என்ற கருதி
செய்கின்றவர் மிகவும் ஆபத்தானவர், அவர் ஷைத்தானுக்கு மிகவும் நேசமானவர் என்றார்கள். அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது, ஏன் இந்த வார்த்தை, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? விபச்சாரம் செய்வதை விட பிதுஅத்தான காரியங்களிலே ஈடுபடுகிறவர் ஷைத்தானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்ற கருத்து ஏன் அப்படி சொன்னீர்கள்? அதற்கு சொன்னார், பிதுஅத் செய்கிறவர் நன்மை என்று கருதி, நன்மையான காரியம் என்று கருதி நன்மை என்ற சிந்தனையிலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த தவறை உணரவே மாட்டார். அந்த தவறை விட்டு தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை, அவருக்கு சுன்னா தெளிவாக விளங்கும் வரைக்கும். ஏனென்றால் பிதுஅத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இது தவறு என்ற நிலையிலே சிந்தனையிலே அவர்கள் செய்யவில்லை, இதுக்கும் நன்மை இருக்கிறது, இதற்கும் கூலி இருக்கிறது என்ற நீயத்திலே செய்வதனால் அவர் திரும்பி அந்த நேர்வழிக்கு வருவது ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்ற தவறுகளிலே ஈடுபடக்கூடிய மனிதர்களை பார்த்தால் ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது மன இச்சை அல்லது சந்தர்ப்பம் அவர்களை அந்த தவறிலே ஈடுபட வைக்கிறதே, அவர் தௌபா செய்வதற்கு நெருக்கம் கூட. பிதுஅத் செய்தவர் தௌபா செய்வதற்கு நெருக்கம் இல்லை, அவர் தூரம். அதனால் பிதுஅத் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் என்பதாக இமாம் சுஃபியான் இப்னு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள். இன்னொரு எச்சரிக்கையை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்ல நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத். நாளை மறுமையிலே விசாரணை எல்லாம் முடிந்ததன் பின்னால், உங்கள் விசாரணைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே, அதாவது அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், எனக்கென்று வாக்களிச்ச அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்து எனக்கு ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான், ஹவுதுல் கௌசர். அந்த நீர் தடாகத்துக்கு முன்னதாகவே நான் போய் உங்களை எதிர்பார்த்து கொண்டு நிற்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துக்கு போய் மக்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். விசாரணைகள் முடிந்ததன் பின்னால் அந்த தாகத்துக்காக அல்லாஹ் தஆலா அந்த நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக சில மனிதர்களுக்கு பாக்கியம் கொடுப்பான். சில மனிதர்கள் வருவார்கள், நீர் அருந்துவார்கள். சில மனிதர்கள் வருவார்கள், நீர் அருந்துவார்கள், தாகம் தீர்ப்பார்கள். சில மனிதர்கள் அந்த ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்துக்கு வருவதற்காக ஓடோடி வருவார்கள். வருகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களையும் என்னையும் சில மலக்குமார்கள் நடுவில் இருந்து தடுப்பார்கள். என்னை அவர்கள் நெருங்க விடாமல் அவர்களை சில மலக்குமார்கள் தடுப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அவர்களை விடுங்கள், அவர்கள் என் உம்மத்து, அவர்கள் என்னுடைய தோழர்கள், அவர்கள் என்னுடைய சமூகம், என்னை நெருங்க விடுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திலே ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக. இங்க சமூகம்தான், இவர்கள் உங்களுடைய கூட்டம் தான், அது யதார்த்தம். ஆனா உங்களோட மரணத்துக்கு பின்னால, நீங்க மரணிச்சு போனதுக்கு பின்னால உங்களுக்கு பின்னால் புதிய புதிய காரியங்களை மார்க்கத்தில் நுழைவித்தவர்கள் இவர்கள் தான். உங்களுடைய மார்க்கத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் தான். உங்களுடைய மார்க்கத்திலே ஃபித்னாக்களை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கமுள்ள நபி, சமூகத்துக்காக பேசுகின்ற நபி கூட நாளை மறுமையிலே அந்த சமூகத்தை பார்த்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீனா. என்னுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் மாற்றி அமைத்தார்களோ இந்த நாளில் கூட என்னை நெருங்காமல் ஓடி போய்விடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விட்டும் ஒதுங்குவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு காரியம். எனவே இபாதத்தை பாதுகாப்பதென்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையிலே எங்களுடைய இபாதத் அமைய வேண்டுமே தவிர நாங்கள் நினைப்பதெல்லாம் இபாதத்தாக அமையாது. அல்லாஹ் தஆலா அந்த முன் சென்ற சமூகங்களுக்கு வழங்கிய மார்க்க தெளிவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் வழங்கி நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம் அஸ்தக்ஃபிருன்னஹு கஃபூருர் ரஹீம்.